இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி 25th மே. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அம்மா தலைக்கு அரைச்சி குளிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. நேற்று நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்ததுனால நான் அதை போடலை. இன்றைக்கி காலையில் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதை நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சு. கையோட அம்மா செஞ்சு வச்சுருந்த கோதுமை ரவா உப்புமாவையும் சாப்பிட்டுட்டேன். இங்கே நியூஸில் சொல்லியிருக்காங்க 2-3 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் அப்படின்ட்டு. இங்கே ஓரளவு காற்று பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்குது. சூரியன் காலையில் கொஞ்சம் நேரம் இருந்தது, வெயில் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அது மாறிடுச்சு. ரொம்ப காற்று அடித்தது மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னும் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்கை போல் மழை வராமல் இருந்ததுன்னா போயிட்டு வந்துடலாம். இங்கே அதிக காற்று இருக்கிறதுனால வாசலில் உள்ள தென்னை மரத்தில் உள்ள மட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்துட்டுருக்கு. டெய்லி ஒரு தேங்காய் வேற விழுது. அது ஆளை கூப்பிட்டு எடுக்கிறதுக்குள்ளவே அதுவே எல்லாம் விழுந்துரும் போல இருக்குது. அந்தளவு காற்றடிக்குது. அடித்த காற்றுல இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. தென்னை மரத்தோட ஒரு கிளை தனியாக உடஞ்சி விழுந்துருச்சு. அம்மா இந்த இதிலிருந்து இந்த குச்சியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து விளக்கமாறு செய்யலாம் அப்படின்ட்டு. சரி நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவங்க ஒரு கத்தியை வச்சு ரஃப்பாக அந்த குச்சியை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதை தூக்கி வெளியில் போட்டோம். இதிலிருந்து கிடச்ச குச்சிகளை பாருங்கள். இதை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே தண்ணி வேற வந்துருச்சா, அதனால் அடுத்தது டியூப் எடுத்து போட்டோம். இங்கேருந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் தண்ணி பிடிக்கணும். அதனால் டியூப் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் போட்டு அங்கேருந்து இங்கே டியூப்பை கனெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த டியூப்பு வெளியில் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு டியூப் தனியாக வச்சுருக்காங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி இதை கொண்டு போய் பாத்ரூமில் இருக்க டேங்க்கில் விட்டாச்சு. அந்த டேங்க் நிறைஞ்சிட்ருக்கட்டும். வெளியில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்காக ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. அந்த டேங்க்லேயும் தண்ணி பிடிச்சாச்சு. யூஸ்வலாக இந்த கேனில் இருந்து தான் சமையலுக்கு தேவையான தண்ணியை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 11:30 இருக்கும் டைமு. அதே மாதிரி நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ரஃபாக எடுத்து வச்ச குச்சியை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக பண்ணி வச்சிட்டேன். 2 சைடும் இருந்த ஓலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அருவாமனையாலேயே பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு குச்சியை மட்டும் தனியாக வச்சாச்சு. இப்போ சூப்பராக ஒரு ப்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் விளக்கமாறு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் பார்த்ததை வச்சு இப்போ நான் ட்ரை பண்ணினேன். நல்லாவே வந்திருந்தது. ஃபைனலி ஓலையை தனியாக குச்சியை தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. விளக்கமாறும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் டிமார்ட் போடுறதுக்காக கிளம்பியிருக்கோம். எப்போ இங்கே ஊருக்கு வந்தாலும் டிமார்ட் போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கா. அங்கே போயிட்டு ஒரு ரவுண்டு கடையை சுற்றிட்டு அவளுக்கு வேணுன்ற ஏதாவது வாங்கிட்டு வந்தால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு போல் இருக்குது. அம்மாவுமே கொஞ்சம் மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். நான், நவி, அம்மா 3 பேரும் டிமார்ட் போயாச்சு. பஸ்ஸில் தான் போயிருந்தோம். போகும்போது நல்லா தான் இருந்தது கிளைமேட்டு. பட் வரும்போது மழை ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் பாப்கார்னும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியில் வரும்போதே மழை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மழை நின்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். டிமார்ட்டில் நவி வாங்கின பொருள் இது தான். ஒரு காஃபி கப் வாங்கியிருந்தா. அதை தவிர இந்த லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் ரெண்டும் சேர்ந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பிளாஸ்டிக் நான் மோஸ்ட்லி வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவள் ரொம்ப ஆசைப்பட்டா அப்படின்றதுனால அவளுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோக் இருந்தது. ஒரு சின்ன டப்பாவும் இருந்தது. இதை தவிர கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.